Damn, it's a rich thing. ஆலிவ் வீடியோ எடிட்டரில் எப்படி இமேஜில் சின்ன சின்ன அனிமேஷன்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லோகோ, சப்ஸ்கிரைப் லோகோ வச்சுருக்கேன். அதை எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜ் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சென்டரில் இருக்க ஆங்கர் பாயிண்ட் வந்து டாப்பில் வச்சுக்கோங்க. டாப்பில் வச்சுட்டு ரொட்டேஷனில் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்டில் 45 டிகிரி, அடுத்த 1 செகண்டில் -45 டிகிரி, அடுத்த 1 செகண்டில் 45 டிகிரி, அடுத்த 1 செகண்டில் -45 டிகிரி. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டைமிங்க்கு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 40 டிகிரி. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது ஸ்லோவாக இருக்குது, இன்னும் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த கீ ஃப்ரேம்லாம் வந்து இன்னும் க்ளோஸாக கொண்டு வாங்க. எவ்வளோ ஸ்பீடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸாக கொண்டு வந்தீங்கன்னா ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸ்லோ பண்ணணுன்னா கீ ஃப்ரேமோட டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் அனிமேஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் மேக் பண்ண போகிற வீடியோவை பொறுத்து
எது சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம்தான். இப்போ சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இதை நான் வைக்கிறேன். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இமேஜ் சைஸு தேவையான அளவு வச்சுட்டு பாட்டமுக்கு கொண்டு போயிடுறேன். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 1 செகண்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஒன் செகண்டில் எந்த பொசிஷன் வேணுமோ அங்கே வச்சுருங்க. அகெயின் எப்போ அது பாட்டமுக்கு போகணுமோ அங்கே வச்சுட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் இதை பண்ணும்போது இந்த கீ ஃப்ரேம் சுவிட்ச் ஆனில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ வேணும், ஸ்லோவாக வேணுமா ஸ்பீடாக வேணுமான்ட்டு அந்த கீ ஃப்ரேமுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த கிராஃபிக் எடிட்டர் மூலியமாக பண்ணலாம். அதுக்கு கிராஃபிக் எடிட்டருக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சாம்பிள் பார்க்கலாம். லோகோ வச்சு பார்க்கலாமா? ஓகே, ஆங்கர் பாயிண்ட்டை சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட்டு 0 0 0 கொண்டு வந்துட்டு சென்டரில் வச்சுருங்க. ஃபஸ்ட் ஃப்ரேமில் இந்த இமேஜை எவ்வளோ வேணும் பெருசு வச்சுருங்க, மேக்ஸிமம். வச்சுட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 2 செகண்டில் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நிறைய அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 1-2 சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக போட்டுடலாம். தேங்க்யூ.